எனதினிய மாணவர்களே வணக்கம். சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5வது சப்ஜெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இங்கிலீஷ் இருக்கும், 2வது மேத்ஸ் இருக்கும், 3வது ஃபிசிக்ஸு, 4வது கெமிஸ்ட்ரி, 5வது சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1. என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செம்மு பார்க்குறது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1, அடுத்த செமஸ்டரு என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2 பார்க்க போகிறோம். இப்போ இந்த செமஸ்டர் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் மொத்தம் 4 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் இது வரைக்கும் ஸ்கூலில் படிக்காத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இந்த என்ஜினியரிங் கிராஃபிக்ஸை இன்னொரு விதமாக சொல்லலாம், என்ஜினியரிங் ட்ராயிங்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த என்ஜினியரிங் ட்ராயிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஆல் என்ஜினியர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? என்ஜினியர்ஸினுடைய ஒரு பொதுவான மொழி என்னென்னு பார்த்தோம்னா அது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் லாங்குவேஜில் இருப்பாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக பார்த்தா, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம்னா வேறு லாங்குவேஜ், ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் பல தரப்பட்ட லாங்குவேஜ் பேசுகிற எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி ஒர்க்கை எப்படி செய்யணுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு காமன் லாங்குவேஜாக என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒரு பிளான் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பிளானை வந்து நம்ம வந்து டிராயிங் மூலமாக சொல்கிறது. டிராயிங்கில் டைமென்ஷனிங் அளவுகள் மூலமாகவும் டிராயிங் மூலமாகவும் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஓகேவா? அதனால தான் என்னென்னு சொல்கிறோம்னா என்ஜினியரிங் டிராயிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஆல் என்ஜினியர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது இப்போது நம்ம சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 4 யூனிட் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அந்த மார்க் அசஸ்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸு 100 மார்க். ஓகேவா? 100 மார்க்கில் 75 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலு அண்டு 25 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ். இந்த 25 மார்க் இன்டர்னலில் எதுக்குன்னு பிரித்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் மார்க் 10 மார்க். அசைன்மெண்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு யூனிட் நடத்தி முடித்த உடனேயே உங்களுக்கு ஹோம் ஒர்க் மாதிரி ஒரு சில டிராயிங் கொடுத்து அதை போட சொல்லி அது போட்டு ஒர்க் ஷீட்டாக போட்டு வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா அது அசைன்மெண்ட்டுக்கு 10 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மார்க்கு 10 மார்க். இப்போ டெஸ்ட் மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மிட் டேர்ம் டெஸ்ட்டு வச்சுருப்போம். அடுத்தது மாடல் டெஸ்ட் ஒன்று வச்சுருப்போம், மாடல் எக்ஸாம். அந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு 5 மார்க் கொடுத்துருவோம். 2 மிட் டேர்ம் டெஸ்ட் நடக்கும். அந்த 2 மிட் டேர்ம் டெஸ்ட்லேருந்து 5 மார்க்கு 10 மார்க்கு. 2 மிட் டேர்ம் டெஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு ஒன்று எடுத்து 5 மார்க்கு. அடுத்தது லாஸ்ட்டாக செமஸ்டர் முடியும் போது மாடல் எக்ஸாம் நடத்துவோம். அந்த மாடல் எக்ஸாம்லேருந்து ஒரு 5 மார்க் எடுத்துக்குவோம். ஆக மொத்தம் 10 மார்க். அப்போது அசைன்மெண்ட்டுக்கு 10 மார்க்கு, டெஸ்ட்டுக்கு 10 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸுக்கு 5 மார்க்ஸ். அட்டண்டன்ஸு பார்த்திங்கன்னா நாங்கள் 100%க்கு உங்களுக்கு பெர் ஹவர் ஆவரேஜ் போட்டு உங்களுக்கு போடுவோம். அது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் இருக்குது. ஓகேவா? 90 எபோவ் இருந்தால் 1 மார்க்கு, 90 பிலோ இருந்தால் 1 மார்க்குன்னு சொல்லி உங்களுக்கு அது ஒரு ஸ்லாட் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸில் 5 மார்க்கு. அப்போது ஆக மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு இன்டர்னல் மார்க்குன்னு பார்த்தோம்னா 25 மார்க். எக்ஸ்டர்னல் மார்க்கு தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது 75 மார்க். மொத்தம் 100 மார்க்கில் 25 மார்க் இன்டர்னல் மார்க்கு. அது நாங்கள் போடுறது எதுக்கு போடுறோம்? அசைன்மெண்ட்டுக்கு, டெஸ்ட்டுக்கு, அட்டண்டன்ஸுக்கு 3க்கும் சேர்த்து 25 மார்க் போட்டுடுறோம். மீதி 75 மார்க்குக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த 75 மார்க் தான் வந்து வரக்கூடிய 4 யூனிட்லேருந்தும் உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வரும். சரி, அடுத்தது இன்ட்ரோடக்ஷன். என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இஸ் த கிரியேஷன் ஆஃப் என்ஜினியரிங் drawing. These are representations of physical object locations on paper, 2-dimensional or 3-dimensional electronic format. In a typical introductory engineering graphics course is covers basic of drawing, view creations, left side and right side view, presentation of lines, hidden, no hidden, and projections such as isometric. It also includes things like
dimensioning, tolerance and other items required to properly communicate the concept to another persons. இப்போ இன்ஜினியரிங் டிராயினுடைய இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அல்லது 3 டைமென்ஷனல் வியூ அதெல்லாம் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு வியூ அண்டு ரைட் சைடு வியூ. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்டுடைய ஃப்ரண்ட் வியூ முன்பக்க தோற்றம், முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்டுடைய தோற்றம் எப்படி தெரியும், அது வந்து ஃப்ரண்ட் வியூ. அல்லது லெஃப்ட் சைடு வியூ, சைடில் நின்று பார்த்தா லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா என்ன தெரியும் அது, அல்லது ரைட் சைட்லேருந்து பார்த்தா என்ன வியூ தெரியும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதா வந்து ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்கிறோம். லைன்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் லைன்ஸ்னால் ஹிடன் லைன் அண்டு நோ ஹிடன் லைன் சொல்கிறோம். டாட்டர் லைன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஐசோமெட்ரிக் அப்படிங்கிறோம். இதெல்லாம் தான் வந்து ப்ரொஜெக்ஷன். இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் திங்க் லைக் டைமென்ஷனிங். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைமென்ஷனிங், ஒவ்வொரு கோடு ஒவ்வொரு புள்ளி வச்சோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கும். அந்த அளவு 1 mm ஆர் 2 mm இந்த மாதிரி அந்த அளவுகளை கொண்டு உருவாகக்கூடிய டிராயிங் தான் வந்து நம்ம என்ஜினியரிங் டிராயிங் ஆர் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பற்றி 1000 சொற்களை விளக்குவதை விட ஒரு படத்தில் காட்டுவது சிறந்தது என்பது பொதுவாகவே யாவருக்கும் தெரிந்ததுதான். பொறியாளருக்கு குறிப்பாக இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ பொறியாளர் அப்படி என்ஜினியர்னு பார்த்தோம்னாக்கா ஒரு விஷயத்தை நாம் என்ன தான் வாயில் எடுத்து சொன்னோம்னாலும் பேசணும்னாலும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. அதுவே ஒரு டிராயிங்காக போட்டு காட்டினோம்னா அந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். படிக்க தெரியாதவங்களுக்கு கூட ஒரு டிராயிங்கை போட்டோம்னா அந்த டிராயிங்கை வச்சு அவங்க ரொம்ப ஈஸியாக எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்ணுறது என்ஜினியரிங் டிராயிங் ஆர் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். இப்போ என்ஜினியரிங் கிராஃபிக்ஸுடைய ஃபஸ்ட்டு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா டிராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அண்டு லெட்டரிங் அண்டு டைமென்ஷனிங்னு இருக்குது. டிராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ், லெட்டரிங் அண்டு நம்பரிங் அண்டு டைமென்ஷனிங். இந்த டிராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து டிராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ். அடுத்தது லெட்டரிங் அண்டு நம்பரிங்னு சொல்கிறோம். இந்த லெட்டரிங் அண்டு நம்பரிங் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நம்ம லெட்டர்ஸ் என்ன லெட்டர்ஸ் ஒரு வேர்ட்ஸ் எழுதணும்னாலும் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் எழுதணும், லெட்டர் ஆகட்டும் ஆர் நம்பர் ஆகட்டும். லெட்டரும் நம்பரும் நம்ம டைமென்ஷனிங் ரூல்ஸ் படி ஆஸ் பர் இந்தியன் ரூல்ஸ், என்ஜினியரிங் டிராயிங் ரூல்ஸ் படி தான் நம்ம லெட்டர்ஸ் எழுதணும் இங்கே நம்ம டிராயிங்கில். அடுத்தது டைமென்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா அளவுகள். ஒவ்வொரு வரைபடத்துக்குமே வந்து ஒரு அளவுகள் இருக்கும், அளவுகளோடு தான் வரைய போகிறோம். ரஃப் ஸ்கெட்ச் நம்ம எதுவுமே வரைய போகிறதில்ல, அளவு இல்லாமல் எதுவும் வரைய மாட்டோம். ஒரு புள்ளி வச்சாலும், ஒரு கோடு போட்டால் கூட, ஒரு வட்டம் போட்டால் கூட, ஒரு ஆர்க் அடித்தோம்னா, என்ன செஞ்சோம்னாலும் அது ஏதாவது ஒரு அளவு வச்சு தான் வரைவோம். அந்த அளவுகள் தான் வந்து டைமென்ஷனிங்னு சொல்கிறோம். அதுதான் வந்து டைமென்ஷன்ஸ். இப்போ டிராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிராயிங், என்ஜினியரிங் டிராயிங், அடுத்தது டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அடுத்தது டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்னவெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம என்ஜினியர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தோம்னாக்கா என்ஜினியரிங் டிராயிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆல் என்ஜினியர்ஸுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அது என்ஜினியரிங் டிராயிங். நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம ஒரு டிராயிங் மூலமாக காமனாக வேர்ல்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிடலாம். லாங்குவேஜ் இஸ் அ நோ ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த என்ஜினியரிங் டிராயிங். ஓகே, அதனால் வந்து லாங்குவேஜ் எந்த மொழி தெரிஞ்சாலும் தெரியாட்டி நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு என்ஜினியரிங் டிராயிங் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் என்ஜினியரிங்கில் ஒரு கிங்காக இருந்துட்டு வரலாம். அதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஆர் என்ஜினியரிங் டிராயிங். ஓகே, இப்போது அந்த என்ஜினியரிங் டிராயிங்க்கு நம்ம என்னென்னவெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிராயிங் போர்டு இருக்கு இல்லையா, டிராயிங் போர்டு,
வுட்லேயே கூட வரும், வுட்டில் வரும். அதுதான் வந்து டிராயிங் போர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மினி டிராஃப்டர்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த மினி டிராஃப்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன் engineering drawing and compass, divider, protractor, drawing sheet, drawing pencil, set square, etc. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக்னு இருக்குது. டைட்டில் பிளாக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் ஷீட்டில் நம்ம வரையக்கூடிய டிராயிங்கினுடைய விவரங்களை பற்றி எழுதுறது. டிராயிங் ஷீட் ஒன்று நம்ம ஒரு டிராயிங் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷீட்டில் அந்த டிராயிங் என்ன டிராயிங் அப்படிங்கிற அதை விவரங்களெல்லாம் எழுதுறதுக்கு பேர் தான் டைட்டில் பிளாக்னு சொல்கிறோம். அடுத்து ஃபோல்டிங் ஆஃப் டிராயிங் ஷீட். நாம் வரைஞ்ச டிராயிங் ஷீட்டை வந்து தெளிவான ஒரு முறையில் ஒரு ரூல்ஸ் படி தான் மடிக்கணும். கண்டபடி நாம் கண்ணா பின்னாலாம் மடிக்கிறதோ கசக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக நம்ம டிராயிங் ரூல்ஸ் படி, என்ஜினியரிங் டிராயிங் ரூல்ஸ் படி ஃபோல்டிங் பண்ணணும்னா மடிக்கணும். அதுதான் அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிராயிங். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மினி டிராஃப்டர்னு சொல்கிறோம். இந்த மினி டிராஃப்டரை வந்து நம்ம டிராயிங் போர்டில் ஃபிட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னரில் இந்த மினி டிராஃப்டரை வந்து செட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்கா எனி ஆங்கிளில் 2 ஸ்கேல் இருக்கும், 2 ஸ்கேல் இருக்கும். 2 ஸ்கேலும் பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி, ஓகேவா, 90 டிகிரியில் இருக்கும். ஈச் ஒன் வந்து 90 டிகிரியில் இருக்கும். 2 ஸ்கேல் இருக்கும். இந்த 2 ஸ்கேல்லையுமே பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் சென்டிமீட்டரில் உங்களுக்கு அளவுகள் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து டூ லைன்ஸ் வரையலாம். ஒரு வெர்டிக்கல் லைன், இன்னும் ஹரிசாண்டல் லைன், 2 லைன் வரையலாம். ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் அட் அ டைமில் வரையக்கூடியது இந்த மினி டிராஃப்டர் மூலமாக வரையலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள்ஸு செட் பண்ணிக்கலாம். ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த இடத்துல இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இதில் வந்து இந்த ப்ரொட்ராக்டருடைய டிகிரிஸ் இருக்கும், அதில் 90 டிகிரி செட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கேலு, இது ஒரு வெர்டிக்கல்னால் இது ஹரிசாண்டல் ஸ்கேலு. 2 ஸ்கேல் பார்த்து இந்த 2 ஸ்கேல் இருக்கும். இந்த 2 ஸ்கேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ப்ரொட்ராக்டர்னு சொல்லலாம், ப்ரோ சர்க்கிள்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஆங்கிள்ஸ் செட் பண்ணுறதுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆல்ரெடி நீங்கள் 10th வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. காம்பஸில் பார்த்தீங்கன்னா வட்டம் வரையலாம், ஆர்க் அடிக்கலாம். இந்த மாதிரி சர்க்குலர் டைமென்ஷன்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து செட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு, ஓகேவா. இது வந்து டிராயினுடைய டூல்ஸு. அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா டிராயிங் போர்டுன்னு சொல்கிறோம். இந்த டிராயிங் போர்டு வுட்டில் ஆனது, ஓகேவா. டிராயிங் ஷீட் அளவுக்கு இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வுட்டில் ஆனது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டிராயிங் ஷீட்டு. இந்த டிராயிங் ஷீட்டு பார்த்தீங்கன்னா A0, A1, A2, A3, A4 இந்த மாதிரி 4 சைஸஸில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, ஒரு ஷீட்டினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு. A0 ஷீட் அப்படின்னா அதுக்கு என்ன அளவு, A1 ஷீட்டுனா அதுக்கு என்ன அளவு, A2 ஷீட்டு அண்ட் A3, A4 ஒவ்வொரு ஷீட்டுக்கும் என்ன அளவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவை பேஸ் பண்ணி உங்களுக்கு A1, A2, A3ன்னு பிரிச்சுருக்காங்க, ஓகேவா. அடுத்தது டிராயிங் ஷீட் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டிராயிங் போர்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா டிராயிங் போர்டு. இந்த டிராயிங் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிராயிங் ஷீட்டை வந்து உள்ளே செட் பண்ணுறோம். நமக்கு டிராயிங் போர்டில் நம்ம என்ஜினியரிங் டிராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஷீட் என்ன ஷீட்னு பார்த்தீங்கன்னா A2 ஷீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். A2 ஷீட்டை வந்து நம்ம டிராயிங் போர்டில் வச்சுட்டு எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு டாப் கார்னரில் வர மாதிரி செட் பண்ணிக்கணும். நம்ம டிராயிங் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த A2 ஷீட்டை வந்து டிராயிங் போர்டில் ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில் எண்டு வர மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு இப்போது இதுதான் டிராயிங் ஷீட்டு. இந்த டிராயிங் ஷீட்டை செட் பண்ணிட்டு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 30 mm. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்ஜினு 30 mm நம்ம டிராயிங் போர்டில் போடணும்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த 30ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்ஜின். நம்ம டிராயிங் ஷீட்டில் வரையக்கூடிய டிராயிங் ஷீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 30 mm மார்ஜின் விடணும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா 10 mm, போத்து அதர் சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 mm மார்ஜின் விடணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் 30 mm மார்ஜின் விடணும். அது ஏன் அந்த 30 mm மார்ஜின் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிராயிங் ஷீட்டை ஃபோல்டு பண்ணி ஃபைல் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஹோல்ஸ் போட்டு ஃபைல் பண்ணுவோம். அதனால் நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் 30 mm ஸ்பேஸ் விடுறோம். மற்றபடி டாப்பு, ரைட் சைடு, பாட்டம் கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து 10 mm மார்ஜின் விட்டால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன். மார்ஜின் போடுறதுக்கு பேர் தான் பார்டர் லைன். அண்டு டாப், பாட்டம், ரைட் சைடு இதெல்லாம் வந்து ஒரு லைன் பார்டர் லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டில் பிளாக். ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் டைட்டில் பிளாக் எழுதணும். இந்த டைட்டில் பிளாக்கில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு டைட்டில் பிளாக்கினுடைய ஹைட் அண்டு லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 140 mm. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 140 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 70 mm. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 70 mm, இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 140 mm போட்டு இது வந்து டைட்டில் பிளாக்காக யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைட்டில் பிளாக்குக்குள்ளே நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட நேம், உங்களுடைய செக்ஷன் அண்டு பிரான்ச்சு, என்ன பிரான்ச் படிக்கிறீங்க, என்ன செக்ஷனு, அப்புறம் உன்னோட ரோல் நம்பர், அப்புறம் நீ வரையக்கூடிய டிராயிங்கினுடைய டைட்டில், என்ன யூனிட், ஃபஸ்ட் யூனிட்னால் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன டிராயிங் வரைகிறீங்களோ அந்த டிராயினுடைய டைட்டில், இந்த டைட்டில் எல்லாமே வந்து இதில் எழுதணும். உன்னுடைய டிராயிங் பற்றின விவரங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டைட்டில் பிளாக்குள்ளே எழுதணும். இந்த டைட்டில் பிளாக்குள்ளே என்ன எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் சொல்கிறேன். அடுத்து வர டாப்பிக்கில் லெட்டரிங் அண்டு நம்பரிங்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாப்பிக்கில் என்ன படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நீ இந்த டைட்டில் பிளாக்குள்ளே எழுதணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜினியரிங் டிராயிங்கில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அத்துணை அளவுகளுமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்னா மில்லி மீட்டரில் தான் இருக்கும். நாம் வரைகிறது, எழுதுறது எல்லாமே மில்லி மீட்டரில் மட்டும்தான் இருக்கணும். எந்த அளவையுமே சென்டிமீட்டர்லேயோ மீட்டர்லேயோ எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லா அளவுகளையுமே மில்லி மீட்டரில் தான் எழுதணும், மில்லி மீட்டரில் தான் படிக்கணும், மில்லி மீட்டரில் தான் சொல்லணும். ஓகேவா? எந்த அளவுகளையுமே இப்போ பார்த்தீங்கன்னா 13 இங்கே எழுதியிருக்கு இல்லையா, அந்த 30ங்கிறது பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர். இந்த 30 என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், இந்த 10ன்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். எழுதுறதும் மில்லிமீட்டர் தான், சொல்கிறதும் மில்லிமீட்டர் தான், வரைகிறதும் மில்லிமீட்டர் தான். ஓகேவா? அதனால் வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் drawing sheets. In a bottom side you should be write in a text of all dimensions are in mm. all dimensions are in mm அப்படிங்கிற ஒரு லைன் பார்த்தீங்கன்னா உன்னோட டைட்டில் பிளாக்கினுடைய கடைசி லாஸ்ட் லைனில் எல்லாருமே எழுதியிருக்கணும். என்ன எழுதியிருக்கணும்னா all dimensions are in mm அப்படிங்கிற அந்த ஒரு லைன் எழுதியிருக்கணும். அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங் ஷீட்டில் வரையப்பட்டுள்ள அத்துணை அளவுகளும் மில்லி மீட்டரில் குறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகேவா? அதனால் எல்லாருமே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படிங்கிறத டைட்டில் பிளாக்கினுடைய எண்டில் கடைசி லைனில் அதை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பென்சில்ஸ் இருக்குது இல்லையா, பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் வைஸ் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா பென்சிலுமே ஒரே கிரேட் கிடையாது. ஒவ்வொரு பென்சிலும் ஒவ்வொரு கிரேடில் இருக்கும். அந்த ஒவ்வொரு கிரேடுமே எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும், எந்தெந்த லைனுக்கு என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய டாப்பிக்கில் சொல்கிறேன். இப்போ பென்சில்ஸ் மட்டும் என்னென்ன பென்சில் இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில்ஸ், நம்ம என்ஜினியரிங் டிராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய பென்சில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி 3 பென்சில் தான், 3 கிரேட் ஆஃப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2H, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா H, மூணாவது HB. ஓகேவா? 3 டைப் ஆஃப் பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் பென்சிலுமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எந்தெந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி வரக்கூடிய டாப்பிக்கில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது டைட்டில் பிளாக் சொன்னேன் இல்லையா, நான் ஏற்கனவே 130 அல்லது 130ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் லெட்டரிங் எழுதக்கூடியது. மீதி அந்த 50 mm, இந்த 130 இருக்கு இல்லையா,
இந்த 130 பார்த்தீங்கன்னா 130 mmமில் நம்ம இந்த லெட்டரிங்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக நம்ம டீட்டெயில்ஸ் டிராயினுடைய டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்காக. அடுத்தது இங்கே இந்த 185 பார்த்தீங்கன்னாக்கா இந்த 185 பார்த்தீங்கன்னா டேட்டு அண்ட் சீட் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு சிம்பிள்ஸ் எழுதணும். சிம்பிள்ஸ்னால் என்ன சிம்பிள் அப்படிங்கிறது இதை எழுதணும். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பு ஒவ்வொரு மெயின் டைட்டில் சப்டைட்டில் அந்த மாதிரி வந்து ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பேஸிங் வந்து நான் லெட்டரிங் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் டைட்டில் பிளாக் எழுதுறது இந்த மாதிரி மாடலில் தான் எழுதணும். இந்த என்னென்ன லைனுக்கு என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன ஸ்பேஸிங் விடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டரிங் நான் அடுத்த டாப்பிக்கில் லெட்டரிங் வரும். அந்த லெட்டரிங்கில் தெளிவாக சொல்கிறேன். மெயின் டைட்டில் சப்டைட்டில்லாம் வரும். மெயின் டைட்டிலுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடுறது, அதுக்கு அடுத்து கீழே வரக்கூடிய சப்டைட்டிலுக்கெல்லாம் என்ன ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். இது டைட்டில் பிளாக்ன்றது இது தான். நான் ஏற்கனவே அந்த டிராயிங் ஷீட்டினுடைய ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில் டைட்டில் பிளாக் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாபிக் தான் இது, அந்த பிளாக் இது. அடுத்தது டிராயிங் ஷீட்டு ஃபோல்டிங். டிராயிங் ஷீட்டு ஃபோல்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இதில் சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் நேரில் ஆஃப்லைன் கிளாஸில் வரும்போது இந்த ஃபோல்டிங் பண்ணுறதை பற்றி எப்படின்னு தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டரிங் அண்டு நம்பரிங். நம்ம டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா வெரி எசென்சியல் வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டரிங் அண்டு நம்பரிங். லெட்டர்ஸ் எது எழுதணும்னாலும் நம்ம டிராயிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். நம்பரிங் ஆஸ் யூஸ்வல், நம்பரிங் ஆல்சோ. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்குது, அந்த அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லெட்டரிங் அண்டு நம்பரிங் எழுதணும். அப்படி எப்படி எழுதணுன்றதை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லெட்டரிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிங்கிள் ஸ்ட்ரோக் லெட்டர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லெட்டர்ஸ் அண்டு இன்க்ளைன் லெட்டர்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் லெட்டர்ஸ் அண்டு இன்க்ளைன் லெட்டர்ஸ் இருக்குது. இன்க்ளைன் லெட்டர்ஸுக்கு 3 பேர் இருக்குது. இன்க்ளைன் லெட்டர்ஸ்னு சொல்லலாம், ஸ்லாண்டிங் டைப்புன்னு சொல்லலாம், இன்னொரு ஸ்லோப்பிங் டைப்புன்னு சொல்லலாம். ஸ்லோப்பிங்னாலும் சொல்லலாம், இன்க்ளைன்டுன்னு சொல்லலாம், ஸ்லாண்டிங்னு சொல்லலாம். அது ஒரு டைப்பு. இன்னொரு டைப், ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லெட்டர்ஸ். வெர்டிக்கல் லெட்டர்ஸ்னால் நேராக எழுதுறது. இன்க்ளைன் லெட்டர்ஸ் அப்படின்னா சாய்வாக எழுதுறது. சாய்வாக எழுதுறதுனா எவ்வளோ சாய்வு எழுதுறதுனாக்கா 75 டிகிரி சாய்ச்சி எழுதணும். வெர்டிக்கல் 90 டிகிரியிலேருந்து 15 டிகிரி சாய்க்கணும், அல்லது ஹரிசாண்டல்லேருந்து 75 டிகிரி சாய்ச்சி எழுதணும். அந்த மாதிரி சாய்ச்சி எழுதணும்னா அது இன்க்ளைன் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து அப்பர் கேஸ் அண்டு லோயர் கேஸ் லெட்டர்னு சொல்கிறோம். அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் அப்படின்னோம்னாக்கா லைனுடைய அப்பரில் வர மாதிரி எழுதுகிறோம். அது லோயர் கேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து கீழே வர மாதிரி ஸ்மால் லெட்டரில் எழுதுறதுக்கு பேர் வந்து லோயர் கேஸ் லெட்டர்னு சொல்கிறோம். அப்பர் கேஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது. இப்போது டைப் ஆஃப் லெட்டரிங்கில் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைட்டில் பிளாக்கில் சொன்னேன் இல்லையா, சப்டைட்டில் மெயின் டைட்டில் சப்டைட்டிலில் சொன்னேன் இல்லையா. மெயின் டைட்டிலுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், ஃபஸ்ட் லைனுக்கும் ரெண்டாவது கீழே வர லைனுக்கும் அந்த ஸ்பேஸ் எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டைட்டில் பார்த்து என்ன விடணுமா 10 mm ஆர் 10 mm to 14 mm விடணும். சப்டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 mm ஆர் 7 mm. அது கீழே சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்ததுனாக்கா அதுக்கு வந்து 3 and 5 mm. நம்பரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் 3 and 5 mm கேப் விட்டு எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ISO 9609 1983 இந்த ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. இப்போ இது பார்த்தீங்கன்னா லெட்டரிங் அண்டு நம்பரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ் இப்போ மேலே எழுதியிருக்கிறாங்க. வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் 26 லெட்டர்ஸ். இது வந்து அப்பர் கேஸ் லெட்டர். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் லோயர் கேஸ் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு லெட்டருமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்ம டிராயிங் ரூல்ஸில் இருக்கோ அதேபடி தான் நம்ம எழுதணும். நீங்கள் வந்து மாற்றிலாம் எழுதக்கூடாது. ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வேறு ஸ்டைலில் போடுவாங்க, அப்படியெல்லாம் போடக்கூடாது. இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குதோ அதே ஃபார்மேட்டில் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்மு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் கோட்டோடு இங்கே நிறுத்திக்கும், அப்படி நிறுத்தக்கூடாது. இந்த எம்முனுடைய 2 கோடுமே வந்து கீழே பாட்டம் லைன் வரைக்கும் வரணும்.
அதே மாதிரி டபிள்யூ அப்படி தான் மேலே போகிறது, அந்த டாப் லைன் வரைக்கும் போகணும். இதில் என்ன இருக்கோ இந்த ஃபார்மெட்டில் இந்த 26 லெட்டர் எப்படி எழுதியிருக்காங்களோ சேம் இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம டிராயிங் ஷீட்டில் யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் எழுதணும். அடுத்து ஏபிசிடி இசட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். ஆல்சோ நம்பர் ஆல்சோ 1 2 3 1 2 3 பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும். அண்டு ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆல்சோ இதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ இதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம எழுதணும். ஸ்டைலை மாற்றி மாற்றி நம்ம ரஃப் ஹேண்ட் ஸ்கெட்சில் எழுதுகிற மாதிரி ரஃப் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயினுடைய ரூல்ஸ், லெட்டரிங் எழுதுகிற ரூல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க லெட்டரிங்ஸ் அண்டு நம்பரிங்ஸ் எழுதியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலுக்கு எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்றதை இங்கே ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹெச் அப்படின்னாக்கா இங்கே ஹெச் இருக்கு இல்லையா, இந்த ஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லெட்டரிங் ஹைட்டு அண்டு லெட்டரிங் ஆஃப் கேபிட்டல்ஸ். அந்த என்ன ஒரு லெட்டர் எழுதணும்னா அந்த லெட்டருடைய ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான். ரேஷியோ எழுதியிருக்காங்க 2.5 8.5 5 அந்த மாதிரி ரேஷியோ எழுதியிருக்கிறாங்க. 3.5. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் ஆஃப் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். சின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் ஆஃப் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். லோயர் கேஸ் லெட்டருங்கிறது ஸ்மால் லெட்டர், அதனுடைய ஹைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸிங் பிட்வீன் கேரக்டர்ஸ். ஏங்கிறது இதுதான். கேரக்டர்ஸ்னால் ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் விடணும். ஒவ்வொரு எழுத்தும் பார்த்து ஒவ்வொரு லெட்டரும் வந்து டச் ஆகக்கூடாது. மினிமம் 2 mm 1 mm ஆர் 2 mm கேப் இருக்கணும். நீ அந்த லெட்டர்ஸுடைய ஹைட்டை பொறுத்து அந்த ஸ்பேஸ் விடணும். ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கும் எவ்வளோ கேப் அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர் ஏ. அடுத்தது பி பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பேஸிங் ஆஃப் பேஸ் லைன்ஸ். பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் லைன்ஸ், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் நடுவில் மேலே உள்ள லைனுக்கும் கீழே உள்ள லைனுக்கும் உள்ள அந்த கேப்பு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் பேஸ் லைன்ஸ். ஓகே, அதுதான் ஸ்மால் லெட்டர் பி. அடுத்தது மினிமம் ஸ்பேஸிங் பிட்வீன் வேர்ட்ஸ். ஈங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு இடைப்பட்ட தூரம். ஒரு வேர்டு இருக்குன்னா இதுதான் இ. ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு மினிமம் 5 mm ஆவது கேப் இருக்கணும். அது ஸ்பேஸிங் அந்த லெட்டர்னுடைய ஹைட்டை பொறுத்து ஸ்பேஸிங் மாறும். 5 mm ஆர் 3 mm மாறும். வேர்டுக்கு வேர்டு கம்பல்சரி கேப் விடணும். அடுத்து திக்னஸ் ஆஃப் லைன்ஸ், இதுதான் டி. திக்னஸ் ஆஃப் லைன்ஸ் இதுதான் டி. இந்த லைன் இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து திக்னஸ் ஆஃப் லைன்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். லைன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன லைன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன் திக் லைன் சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக வரும். அடுத்து கண்டினியூஸ் தின் லைன். கண்டினியூஸ் திக் லைன்னா ரொம்ப டார்க்காக வரும். அதுவே கண்டினியூஸ் தின் லைன்னா ரொம்ப லைட்டாக வரும். ஓகேவா? அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது கண்டினியூஸ் திக் லைன் பார்த்தீங்கன்னா விசிபிள் அவுட்லைன்ஸ். எந்த ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னாலும் அந்த வரைபடத்துடைய அவுட்லைன் வருது இல்லையா, முக்கியமாக என்ன உருவம் அப்படி அந்த உருவத்தை காட்டக்கூடிய அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் திக் லைனில் வரையணும். அடுத்து கண்டினியூஸ் தின் லைன்னா ரொம்ப தின் லைனாக வரும். அது எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா டைமென்ஷன் லைன்னா அளவுகள் குறிக்கிறது. அடுத்தது லீடர் லைன்ஸ் அதில் ஒரு சில லைன்ஸில் இருக்குது. என்னென்னன்றது பின்னாடி வரக்கூடிய டாபிக் நான் சொல்கிறேன். லீடர் லைன், எக்ஸ்டென்ஷன் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், அவுட்லைன்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் பார்ட்ஸ் அண்ட் ஹேச்சிங் லைன். இந்த மாதிரிலாம் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு லைன்ஸும் என்னென்னன்றது நான் பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸில் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. அடுத்து கண்டினியூஸ் தின் லைன், ஃப்ரீ ஹேண்ட்னா நம்ம ஸ்கேல் வச்சு போடாமல் ரஃப் ஹேண்டில் வரைகிறதுக்கு பேர் கண்டினியூஸ் தின் ஃப்ரீ லைன். அடுத்து டேஷ்டு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் டாட்டர் லைன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு விட்டு போடுறது. கண்டினியூஸ் லைனாக இல்லாமல் விட்டு போட்டோம்னா டாட்டர் லைன் ஆர் டேஷ்டு லைன் சொல்லுவோம். இது வந்து ஹிடன் அவுட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டு போனது, மறைஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு பொருள் ஒரு டிராயிங்கில் நம்ம டிராயிங்க்கு பின்பக்கமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஹிடன் லைனில் காட்டுவோம். அந்த ஹிடன் லைன் தான் பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் இப்போ உனக்கு திடீர்னு சொன்னோன்னா உங்களுக்கு புரியாது. நான் உள்ள டாப்பிக்குள்ளே போகும்போது எந்தெந்த லைன் என்ன இடத்துல யூஸ் ஆகும்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்றும் கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஈஸியான டாபிக் தான்.
அடுத்தது செயின் தின் லைன். செயின் தின் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் லைன் ஆர் லோக்கஸ் லைன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் த மூவபிள் பார்ட்ஸு, பிச்சு, சர்க்கிள் லைன்ஸ், இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வரைகிறோம். அடுத்து செயின் லைன் திக் அட் த எண்ட்ஸு, இது கட்டிங் பிளான் லைன்ஸ். கட்டிங் பிளான்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இப்படி வரைகிறது. அடுத்து கண்டினியூஸ் தின் வித் ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் லைன் என்றது லாங் பிரேக். ஏதாவது ஒரு பெரிய சாஃப்ட் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்டை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு வரைஞ்சி காட்டினோம்னா அது வந்து உங்களுக்கு லாங் பிரேக் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா அளவுகள், அளவு திட்டங்கள். அளவுகள்ன்றது ஸ்கேல்னால் நம்ம வரைகிற ஸ்கேல் கிடையாது, அளவு திட்டங்கள். ஒரு சிறிய பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பெருசாக வரைஞ்சி காட்டணும். ஒரு பெரிய பொருள் இருக்குது அப்படின்னா அதோடய சைஸை சின்னதாக வரைஞ்சி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய மிஷின் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு லேத் மிஷின் இருக்குது அப்படின்னோம்னா, லென்த் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 5 அடி அல்லது 6 அடி நீளம் இருக்கும். 6 அடினாக்கா எவ்வளோ ஆச்சு? 18 180 சென்டிமீட்டர் இருக்கும், 1800 mm இருக்கும். அப்போ அந்த 1800 mm நீளத்தை வந்து நம்ம டிராயிங் ஷீட்டில் வரைய முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்னால் ரேஷியோ யூஸ் பண்ணணும். 1800 வந்து 10 மடங்காக குறைச்சோம்னா எவ்வளோ வரும்? 180 சென்டிமீட்டர் வருமா? 180 mm வருமா? அப்போ அந்த 180 mm வந்து டிராயிங் ஷீட்டில் வரையலாம். ஓகேவா? அப்போ பெரிய பொருளை சுருக்கி, அளவுகளை சுருக்கி சின்னதாக வரைகிறதுக்கு பேர் ரெடியூஸ்டு ஸ்கேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு ஸ்கேல்னு சொல்கிறோம். என்லார்ஜ்டு ஸ்கேல்னால் பெருசு பண்ணி வரைகிறது. இப்போ நம்ம கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ், நிறையா பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கும். 2 mm 3 mm அந்த அளவில் தான் இருக்கும் அந்த பார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 mm 3 mm நம்ம டிராயிங் ஷீட்டில் வரைஞ்சோம்னா வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 3 mm இருக்குது அப்படின்னோம்னா அதை 1:10 அல்லது 10:1 போட்டு 3 mm இருக்கிறத 30 mm பெருசு பண்ணி வரைவோம். இப்போ 3 mm பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த 3 mm வந்து 30 mm எடுத்துக்கிட்டு வரைவோம். அப்படி வரைஞ்சோம்னா நமக்கு அந்த பார்ட்ஸினுடைய அளவுகள் தெளிவாக தெரியும். இதுதான் வந்து மொத்தம் 3 ஸ்கேல் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கேல். ஃபுல் ஸ்கேல் அப்படின்னம்னா கொடுத்துருக்கிற அளவை, டிராயிங்கில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவை எடுத்துக்கிட்டு அப்படியே வரைஞ்சோம்னா அது ஃபுல் ஸ்கேல். அடுத்தது என்லார்ஜ்டு ஸ்கேல். என்லார்ஜ்டு ஸ்கேல்னால் பெருசு பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 mm அப்படின்னு அளவு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து 30 mm பெருசு பண்ணி வரையணும். அது வந்து என்லார்ஜ்டு ஸ்கேல். அடுத்து ரெடியூஸ்டு ஸ்கேல். ரெடியூஸ்டு ஸ்கேல்னால் சின்னது பண்ணி வரைகிறது. இப்போ 1800 mm அல்லது 1500 mm அப்படின்னு டிராயிங்கில் அளவு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1500 mm எடுத்து நம்ம டிராயிங் ஷீட்டில் வரைய முடியாது. அவ்வளோ இடம் நம்ம டிராயிங் ஷீட்டில் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? 1:10 அப்படின்னு ரேஷியோ போட்டு எழுதிட்டு 1500 அப்படிங்கிறத 150 mm குறைச்சி நம்ம டிராயிங் வரையலாம். இது வந்து ரெடியூஸ்டு ஸ்கேல். ஓகேவா? அப்போது நம்ம இப்போ 3 ஸ்கேல்ஸ் பார்த்துருக்குறோம். ஒன்று ஃபுல் ஸ்கேல், ரெண்டாவது ரெடியூஸ்டு ஸ்கேல், மூணாவது என்லார்ஜ்டு ஸ்கேல். பார்த்தீங்களா? 1:1 அப்படிங்கிறது ஃபுல் ஸ்கேல், அல்லது 1:2, 1:2.5, 1:5, 1:10 அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ்டு ஸ்கேல். இது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஸ்கேல் 1:2, 1:2.5, 1:5, 1:10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ்டு ஸ்கேல். 10ன்னு இருக்கிறத 1 குறைச்சிக்கிறது, 5ன்னு இருக்கிறத 1 குறைச்சிக்கிறது, அந்த மாதிரி குறைச்சி வரைஞ்சோம்னா அது ரெடியூஸ்டு ஸ்கேல். அடுத்து என்லார்ஜிங் ஸ்கேல். என்லார்ஜிங் ஸ்கேல்னால் பெருசு பண்ணுறது. 1ன்னு இருக்கிறத 10ன்னு வரைகிறது, அல்லது 2ன்னு இருக்கிறத 20ன்னு வரைகிறது. அந்த மாதிரி பெருசு பண்ணி வரைஞ்சோம்னா அது என்லார்ஜிங் ஸ்கேல். ஓகேவா? சரி மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அட்டண்டன்ஸ் இஸ் வெரி மஸ்ட். ஓகேவா? நீங்கள் என்ன தான் வாட்ச் பண்ணிங்கனாலும் கம்பல்சரி ஆன்லைனில் உங்களுடைய அட்டண்டன்ஸ் கம்பல்சரி தேவைப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உள்ளே வந்த உடனே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய அட்டண்டன்ஸை நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். அப்படி என்ட்ரு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பேர் இன்சியலோட அண்டு அடுத்தது டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கலா, மெட்டலர்ஜியா, சிவிலா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை போட்டு ப்ராக்கெட்டில் எய்டட்னா ஏ போடுங்க, எஸ்எஃப்னா எஸ்எஃப்னு போடுங்க. அண்டு தென் செக்ஷன், எந்த செக்ஷன் நீங்கள்
எந்த செக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த 3ஐயும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுடைய பேர் அட்டனன்ஸில் ப்ரெசென்ட் ஆகும். மறந்துடாதீங்க, பேர் என்சிலோட டிபார்ட்மெண்ட்டு எய்டடா ஆர் எஸ்எஃப்ஆ அண்டு எந்த செக்ஷன், இந்த 3ஐயும் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது நம்முடைய என்ஜினியரிங் கிராஃபிக்ஸுங்கிற சப்ஜெக்ட்டு நம்ம யூடியூப்பில் இந்த எஸ்பிசி என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2020 அப்படிங்கிற ஐடியில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கம்பல்சரி இந்த ஐடியில் போயிட்டு ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி உங்களுடைய அட்டனன்ஸை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுடைய அட்டனன்ஸை நாங்கள் எவ்ரிடே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் கம்பல்சரி டெய்லியும் நீங்கள் இந்த அட்டனன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெண்டாவது, கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை அதில் கமெண்ட் பண்ணுங்கள். எனி கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் கொடுங்க, எது கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்ததுனாலும் கொடுங்க. தென் டவுட்ஸ் எதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஐடி என்னென்னு பார்க்க வேண்டிய ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிசி என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 2020 அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்முடைய என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்டு வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.